இன்றைய வாசகங்கள் ஏப்ரல் 7, 2025 தவக்காலம் 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். குற்றம் ஏதும் நான் செய்யாதிருந்தேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியது இருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகின்றீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பது உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்வதறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியது இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே. அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றார். எனவே மக்கள் அனைவரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கிக் காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தினடியில் அவர் கூடியிருக்க கண்டாய்? சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமையிலேயே வந்து விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பு பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கு அல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்தீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய், சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கு எதிராகவும் எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சேன். ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும்
நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். நற்செய்தி வாசகம். உலகின் ஒளி நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாய் தீர்ப்பு வழங்குவதில்லை. என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கின்றார். இவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன். என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.